ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உன் வாழ்வில் என்ன நடக்கப் போகிறது என்பதை உன்னால் கணிக்க முடியாது. இதுதான் நடக்கும் என உன்னால் எதையும் உருவாக்கவும் முடியாது. ஆனால் நடப்பது அனைத்தும் நன்மையாகத்தான் நடக்கப் போகிறது என்ற உண்மையை புரிந்து கொள். உன் வருங்காலம் இனிமையாக அமைய வேண்டும் என்பதற்காகத்தான் இன்று இரவு 10 மணிக்குள்ளாகவே உன் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயத்தை நடத்தி கொடுத்து அதை பற்றிய நல்ல செய்தியும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கப் போகிறேன். உனக்கான நல்ல நேரம் வந்ததால் தானே இப்போது இந்த பதிவை முகமகிழ்ச்சியோடு கேட்டுக்கொண்டிருக்கிறாய். அதை போலவே உன் வாழ்க்கையும் நல்வாழ்க்கையாக மாறி நீ நிம்மதியோடும் சந்தோஷத்தோடும் வாழ்வதையும் வெகு விரைவாக உணரப்போகிறாய் என் செல்லமே. இனி எந்த காலத்திலும் நீ கஷ்டப்படும்படி எந்த தவறையும் நடக்க நான் விட மாட்டேன். நீ செய்யக்கூடிய செயல்களில் உன் மனம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி கேட்டு முடிவெடு. ஏனெனில் உன் மனதிற்குள் வந்து நான் அமர்ந்து விட்டேன் என் செல்லமே. இது உனது வாழ்க்கை. உன் வாழ்க்கையில் என்ன விஷயம் எப்படி நடக்க வேண்டும் என நீ ஆசைப்படுகிறாயோ அதன்படியே அதை உனக்கு நான் நடத்தி கொடுக்க போகிறேன். இந்த உலகில் எல்லோருக்கும் நல்லவனாக இருக்க வேண்டும் என நீ நினைப்பது நல்ல விஷயம்தான். ஆனால் அப்படி எல்லாருக்கும் நல்லவனாக இறைவனால் கூட இருக்க முடியாது என் செல்லமே. நீயே யோசித்து பாரேன். உன் வராகி அம்மா என்னை பற்றி எத்தனை பேர் முழுவதுமாக அறிந்தும் புரிந்தும் தெரிந்தும் வைத்திருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது என்னை எத்தனை பேர் ஏற்றுக்கொண்டுள்ளார்கள். எல்லோருக்கும் வரம் தரக்கூடிய இந்த வராகி அம்மா எல்லோருடைய வேண்டுதல்களையும் உடனடியாக நிறைவேற்றக்கூடிய சக்தி படைத்தவளாக இருக்கக்கூடிய இந்த வராகி அம்மாவை எத்தனை பேர் ஏற்றுக்கொண்டுள்ளார்கள். ஆக எல்லோருக்கும் எல்லாராலும் எல்லா சமயங்களிலும் நல்லவனாக இருக்க முடியாது. உன் மனசாட்சிக்கு நீ நல்ல பிள்ளையாக இருந்தால் போதும். உன் உடல் சோர்வை துரத்தி அடித்து உன் உடலுக்கு புத்துணர்ச்சியையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து நீ சந்தோஷமாக வாழ்வதற்கான வழிகளை நான் உருவாக்குவேன் என் செல்லமே. இனி எல்லா விஷயங்களும் நீ நினைத்தபடியே நடக்கப் போகிறது. அதற்கான ஆரம்பமான ஒரு நல்ல விஷயத்தை தான் இன்று இரவுக்குள்ளாகவே நீ கேட்கப் போகிறாய். நீ எல்லா விஷயங்களிலும் பயப்பட்டு கொண்டே இருப்பதை முதலில் நிறுத்து. உனக்குள் இருக்கக்கூடிய பயம் உன்னையே அழித்துவிடும். உன்னிடம் இருக்கக்கூடிய துணிவுதான் உன்னை வாழ வைக்கும். எல்லா விஷயங்களையும் உனக்குள் தான் நான் கொடுத்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே இருப்பேன் அல்லவா? துணிவும் தைரியமும் உனக்குள் இருக்கும்போது பயமும் பதட்டமும் எதற்காக வருகிறது? என்ன நடந்தாலும் அதை தைரியமாக எதிர்கொள்ளவும் நடப்பதை ஏற்றுக்கொள்ளவும் மனப்பக்குவத்தை உனக்கு கொடுத்து வைத்திருக்கிறேன். உன்னுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வாக உன் வராகி அம்மா நான் இருப்பேன். எதை செய்தாலும் நீ யோசித்து செய்தால் போதும். தேவைக்கு தூக்கி வைத்து பேசுவதும் தேவை முடிந்ததும் தூக்கி எறிந்து பேசுவதும் மனிதர்களின் இயல்பான குணம். அப்படி உன்னை யாராவது உயர்த்தி பேசினாலும் சரி, தாழ்த்தி பேசினாலும் சரி, அதை நீ பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என் செல்லமே. அப்படிப்பட்டவர்கள் யார் என்பதை உணர்ந்து கொண்டு அவர்களிடமிருந்து ஒதுங்கியே இரு. அவர்கள் தேவைக்காக உன்னை தேடி வரும்போது நீ அவர்களை கண்டும் காணாமல் கடந்து போக கற்றுக்கொள். எதையும் யாரிடமும் போய் கேட்காமலும் எதையும் எதிர்பார்க்காமலும் நீ மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மனதோடு இருக்கக்கூடிய நல்ல பிள்ளையாக இருக்க வேண்டும் என நான் நினைக்கிறேன். அப்படி எதையும் எதிர்பார்க்காமல் நீ செய்யக்கூடிய உதவிக்கும் அன்பிற்கும் தான் நான் மரியாதை கொடுப்பேன் என் செல்லமே. யாரோ ஒருவர் உன் அன்பை அலட்சியம் செய்கிறார்களே என நீ வருத்தப்படாதே. அவர்கள் செய்வது தவறு என்பதை விரைவிலேயே அவர்களுக்கு நான் உணர்த்தத்தான் போகிறேன். முடிந்த அளவிற்கு யாரிடமும் நீ பகையை வளர்த்து கொள்ளாதே. ஏனெனில் அது உன்னை மட்டுமல்லாமல் உன் குடும்பத்தையும் சேர்த்தல்லவா பாதிக்கும். நீ யாருக்காக உன் மனதிற்குள் நினைத்து நினைத்து வருந்தி அழுகிறாயோ அவர்கள் சந்தோஷமாக சிரித்து கொண்டு நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீ மட்டும் ஏன் அவர்களை நினைத்து கவலைப்படுகிறாய்? உன் வாழ்க்கையை பார்த்து கொண்டு முன்னேறி போய்கொண்டே இரு என் செல்லமே. சும்மாவே இருந்து நீயே தவறான பாதையில் போவதை காட்டிலும் விடாமுயற்சியோடு உனக்கான வேலைகளை செய்து முன்னேறிப்போ. அன்பு என்பது எல்லா மனிதர்களிடமும் இல்லை என்பதுதானே எனது குறையாக இருக்கிறது. ஆனால் உன்னிடம் அன்பும் பாசமும் பக்தியும் நம்பிக்கையும் நிறைய இருக்கிறது. அதை எல்லோருக்கும் அளவாக கொடு. நிரந்தரம் என எதுவுமே இல்லாத இந்த உலகத்தில் உனக்குள் இருக்கும் பிரச்சனைகள் மட்டும் நிரந்தரமாக தங்கிவிடுமா என்ன? அனைத்தையும் விரைவில் நான் சரி செய்ய போகிறேன். உன் வாழ்வில் இருக்கக்கூடிய சிக்கல்களை எல்லாம் தீர்த்து நீ நினைத்த நல்ல விஷயத்தை உனக்கு நடத்தி கொடுப்பதற்காக தான் இன்று இரவு 10 மணிக்குள்ளாகவே இதை கேட்கச் சொன்னேன். நடக்கப் போகும் விஷயத்தை யாராலும் மாற்ற முடியாது. ஆனால் அதை உனக்கேற்றதாக நான் நிச்சயம் நடத்தி கொடுப்பேன். இந்த வாழ்க்கையை வாழும் போதே அதை ரசித்து கொண்டு போய்கொண்டே இரு. ஏனெனில் அப்புறம் பார்த்து கொள்ளலாம், அப்புறம் வாழ்ந்து கொள்ளலாம் என நீ வாழ்க்கையை தள்ளி வைக்க முடியாது என் செல்லமே.
அறிவாளியாக தற்பெருமை பேசாதவனாக தன்னை பற்றி புகழ்ந்து கொள்ளாதவனாக நீ இருந்தாலே போதும். நிச்சயம் எல்லா நல்ல விஷயங்களும் உன் வாழ்வில் நடக்கும். ஏனெனில் அந்த அளவிற்கு தகுதியும் திறமையும் உனக்குள் இருக்கிறது. ஒரு விஷயத்தை மட்டும் உறுதியாக நினைத்துக்கொள் என் செல்லமே. இன்றைய உனது கஷ்டமும் நிரந்தரம் கிடையாது. உன்னை கஷ்டப்படுத்தி அதை பார்த்து சந்தோஷப்படுபவர்களின் மனிதர்களும் நிரந்தரம் கிடையாது. அவர்கள் அதற்குரிய தண்டனையை அனுபவிப்பார்கள். நீ பட்ட கஷ்டமும் உன்னை விட்டு விலகி போகும்படி உன் வராகி அம்மா நான் செய்வேன் என் செல்லமே. வெறுப்பில்லாதவர்களிடம் மட்டும்தான் வெறுத்து திருப்தி அடைகிறது இந்த உலகம். அப்படி யார் மீதும் வெறுப்பை காட்டாத, எல்லோருக்கும் நல்லது செய்யக்கூடிய உன் வாழ்வில் தானே எல்லா துன்பங்களும் வந்து சேர்கிறது. நீ எதற்காகவும் வருந்த வேண்டாம். எல்லாவற்றையும் உன் வராகி அம்மா நான் சரி செய்வேன். ஆனாலும் அதையும் தாண்டி உன்னிடம் ஒரு சில கெட்ட குணங்கள் இருக்கிறது. கோபம் என்பது வெறும் கையால் சூடான நிலக்கரியை எடுப்பது போல்தானே. அந்த கோபத்தை எதற்காக உன்வசம் வைத்துக்கொண்டு கஷ்டப்படுகிறாய் என் செல்லமே. கோபத்தினால் உனக்கு எந்த பலனும் இல்லை என்பதை புரிந்து கொண்டு அதை தூக்கி எறிய தயாராக இரு. அன்பும் அறிவும் அனுபவமும் உன் வாழ்வில் இருக்கும்போது, தைரியத்தையும் துணிவையும் உன் கைகளால் நீ எதிர்கொள்ளும் போது இதற்காக தேவையில்லாத விஷயங்களை யோசிக்கிறாய். நீ வேடிக்கை பார்க்கக்கூடிய வகையில் உன் வாழ்வில் எல்லா விஷயங்களையும் சந்தோஷமாய் நான் நடத்தி கொடுப்பேன். உன் மகிழ்ச்சியை நீயே எப்படி உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதை கற்றுக்கொள். என்னில் அதை வேறு யாரிடமிருந்தும் உனக்கு கற்றுக் கொடுக்க முடியாது. உனக்குள் தான் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கிறது. அதை வெளிவந்து அனுபவித்து உணர்வதற்கு தயாராகு. தோல்வியில் நீ வீழ்ந்து கிடக்கும் போது ஆறுதலான வார்த்தைகளை அன்பாக கூறி உன்னை சமாதானப்படுத்துவதற்காக நான் வந்திருக்கிறேன். நிச்சயம் நீ உன் வாழ்வில் வெற்றியே கிடைக்கும்படி நான் செய்வேன் என் செல்லமே. நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய நீ யார் முன்னாடியும் கையேந்தி நிற்கவோ மண்டியிட்டு வேண்டவோ அவசியமே இல்லாத அளவிற்கு உனக்கான எல்லா விஷயங்களையும் சிறப்பாய் நான் செய்து கொடுக்க போகிறேன். எந்த அளவிற்கு மற்றவர்கள் உன்னை தாழ்வாக நினைக்கிறார்களோ அதைவிட வேகமாக நீ முன்னேறி காட்டு. ஒருபோதும் உன் வாழ்வில் நீ கீழான நிலைக்கு போகவே மாட்டாய் என் செல்வமே. உனக்கான வெற்றியை கொடுத்து உன்னை சந்தோஷமாய் உயர்வான வாழ்க்கையை மகிழ்ச்சியாய் வாழ வைப்பேன். வாழ்க்கையில் அனைத்தையும் இழந்துவிட்டோம் என நீ வேதனைப்பட தேவையே இல்லை. ஏனெனில் எல்லாமே மீண்டும் உனக்கு கிடைக்கத்தான் போகிறது. நம்பிக்கையோடும் துணிவோடும் போராடு. நிச்சயம் வெற்றி உனக்கு கிடைக்கும்படி நான் செய்வேன். நீ நினைப்பதையெல்லாம் எழுதக்கூடிய பேனாவாக உன் வராகியம்மா நான் தானே இருக்கிறேன். நீ நினைத்ததையும் ஆசைப்பட்டதையும் நிச்சயம் உனக்கு நடத்தி கொடுப்பேன். மற்றவர்கள் உன்னை பார்த்து பயப்பட வேண்டும் என நீ நினைக்க வேண்டாம். எல்லாருக்கும் பயன்படும்படியாக நீ வாழ்வதுதான் சிறந்த வாழ்க்கை. அப்படி நீ எல்லோருக்கும் உபயோகப்படக்கூடிய அளவில், எல்லோருக்கும் உதவி செய்யக்கூடிய வகையில் உனக்கான வசதி வாய்ப்புகளை நான் அமைத்து கொடுக்க போகிறேன். யாரோ ஒரு மனிதர் அதிகம் கோபப்படுகிறார் என்றால் அவர் நேர்மையோடு வாழ்கிறார், யாரையும் ஏமாற்றாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதென்பதோ உண்மைதான். ஆனால் அப்படி உன்னை யாரும் ஏமாற்றாத அளவிற்கு நீயும் சரியாக இருந்து கொள் என் செல்லமே. உன்னுடைய என்னதான் கோபம் நியாயமானதாக இருந்தாலும் கூட அதனால் ஒரு பலனும் இல்லாத போது எதற்காக கோபப்பட வேண்டும்? உன்னுடைய எல்லா நல்ல குணங்களையும் அது அழித்துவிடும் அல்லவா? உண்மையை புரிந்து கொண்டு நியாயமாக, நேர்மையாக, அன்பாக, பணிவாக, கனிவாக நடந்து கொள். உனக்கான நல்லதை நான் நடத்துவேன். ஓம் வராகி.